அன்பு ஒன்றுதான், ஆனால் அந்த அன்பின் அளவீடு என்பது வேறுபட்டதாக இருக்கிறது. கடவுள் நம் மீது கொண்டிருக்கக்கூடிய அன்பு எல்லையற்றது, நிபந்தனையற்றது. ஆனால் நாம் கடவுள் மீது கொண்டிருக்கக்கூடிய அன்பு நிபந்தனைக்கு உட்பட்டது. மழை பெய்யுது, அதனால் நான் இன்னைக்கு கோயிலுக்கு வரல அப்படின்னு ஒரு சரியான காரணத்தை நாம் சொல்வதாக நினைத்து கொண்டிருக்கின்றோம். அப்படி என்று சொன்னால் நாம் இறைவன் மீது கொண்டிருக்கக்கூடிய அன்பு நிபந்தனைக்கு உட்பட்டது. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, இன்றைக்கி முக்கியமான வேலை, அல்லது நான் ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போயிட்டு வரேனே, இன்றைக்கி உடம்பு சரியில்லை, இன்றைக்கி இது ஒரு நாள் தானே ஓய்வு எடுக்க வேண்டியிருக்கு, அப்போ நான் ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு ஒரு நாள் போகலைன்னா கடவுள் என்னை மன்னித்து விடுவார் அப்படி என்று சொன்னால் உங்களுடைய அன்பு நிபந்தனைக்கு உட்பட்டது. ஆனால் ஆண்டவருடைய அன்பு அப்படி அல்ல. அந்த இறை அன்பை அன்னை மரியா வாழ்வாக்குகின்றார். நிபந்தனையற்ற இறையன்பை அன்னை மரியா தன்னுடைய வாழ்க்கையில் கருக்கொண்டவராக இருக்கின்றார். அதை 3 உதாரணங்களில் பார்க்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சதுதான், இருந்தாலும் நான் உங்களுக்கு அதை நினைவூட்ட விரும்புகின்றேன். முதலாவது, அன்னை மரியா எலிசபெத்துக்கு ஓடி சென்று உதவி செய்வது. அன்பார்ந்தவர்களே, அன்னை மரியாள் செய்யக்கூடிய அந்த உதவிக்கு ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கிறது. பொதுவாக நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம், என்கிட்ட கேட்டிருந்தா நான் செஞ்சிருக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் கேட்டு செய்யப்படுவதல்ல உதவி, ஆள் பார்த்து செய்யப்படுவதல்ல உதவி, நிலை கண்டு செய்யப்படுவது. குறிப்பால் அறிந்து, பிறருடைய துன்பத்தை குறிப்பால் அறிந்து அவர்களுக்கு உதவி செய்வது தான் உண்மையான உதவி. அதை அன்னை மரியா வாழ்ந்து காட்டியவராக இருக்கின்றார். இரண்டாவதாக, நம்ம காணாவர் திருமணத்தில் பார்க்கிறோம்.